அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2ல் நெடுநல் வாடை. ஆசிரியர் யார்? நக்கீரர். சரியா? இப்போ நம்ம இந்த பாடல் பகுதியில் நொழியும் பகுதியில் என்ன நம்மளை கொடுத்துருக்காங்க, இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறது, அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஒரு மதிப்பெண் வினாக்களில் வரும். அதாவது ஐப்பசி அடைமலை, கார்த்திகை கனமழை என்பது என்னது? சொலவடை. சொலவடை அப்படிங்கிறது ஐப்பசி அடைமலை, கார்த்திகை கனமழை. இதில் வந்து ஒரு ஆண்டை வந்து 6 பருவமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வகைப்படுத்தியிருக்காங்க. பழந்தமிழர் வந்து ஐப்பசி கார்த்திகை மாதங்களை வந்து கூதிர் பருவம் என்று அழைத்தனர். எந்த மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மாதங்கள் தான் கூதிர் பருவம். சரியா? பருவ மாற்றங்களால் உயிரினங்களின் இயல்பு வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. முல்லை நில மக்கள், பறவைகள், விலங்குகள் வாழ்வில் மழையும் குளிரும் அந்த ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றத்தை தான் சங்க இலக்கியம் வந்து நெடுநல் வாடையில் பதிவு செஞ்சுருக்கு. இப்போ அதிலிருந்து நம்மளுக்கு பாடல் கொடுத்துருக்காங்க. நக்கீரர் எழுதிய பாடல். இந்த பாடல் பார்க்கலாம். அதாவது இது வந்து மனப்பாட பாடல். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கே நட்சத்திரக்குரிய ஸ்டார் இருந்துச்சுனாவே அது என்ன பாடல்? மனப்பாட பாடல். மனப்பாட பாடல் எத்தனை வரிகள் கொடுத்துருக்காங்க? இங்கே மாமேயல் கடைசி 4 வரிகள் மட்டும்தான் மனப்பாட பாடலில் இருக்குது. அதனால் தெளிவாக படிச்சுக்குங்க. இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது வையகம் பனிப்ப வளநேர்பு வலை பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன. ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறு புலம் பரப்பி. அதாவது என்ன சொல்கிறாங்க? வையகம் பனிப்ப. வையகம் அப்படிங்கிறது உலகம். அந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா அந்த கோவலர் அப்படிங்கிறது, கோவலர்கள் என்ன பண்ணாங்க? அந்த கோவலர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா வளைந்த கோலையுடைய ஆயர். அவங்க கோவலர் அங்கே தங்கி இருக்கிறாங்க. தான் தங்கி இருந்த அந்த மலையை வந்து வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த அந்த மேகம் அந்த உலகம் வையம் அப்படின்றது உலகம் குளிருமாறு புதிய மலையை வந்து பொழியுது. அதாவது புதுப்பெயல் பொழிந்தன. புதுப்பெயலானது புதிய மலையை வந்து பொழியுது. இந்த மாதிரி புதிய மலை பொழியறனால என்ன நடக்குது? ஆர்களினானது வெள்ளம். வெள்ளம் வருது. நிறைய மழை பெய்யறனால என்ன நடக்குது? வெள்ளம் வருது. அந்த வெள்ளம் வந்து ஆர்களி முனைய கொடுங்கோல் கோவலர் ஏருடை இனநிறை வேறுபுலம் பரப்பி என்ன பண்ணுறாங்க? அங்கே இருந்த அந்த கொடுங்கோல் அப்படின்னா என்னதுன்னா வளைந்த அந்த கோலையுடைய அந்த ஆயர்கள் வந்து அவங்களுடைய இனநிறை அப்படின்னா என்னது? எருமை, பசு, ஆடு. அதுதான் இனநிறை. அந்த நிறைகளை வந்து என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு மேடான நிலங்களில் மேய விட்டனர். அதாவது புலம்பெயர் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. புலம்பு அப்படின்னா அது தனியாக போகிறாங்க. கலங்கி என்ன பண்ணுறாங்க? கலங்கி அப்படின்னா ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க. அந்த வெள்ளம் வந்துருச்சு. வெள்ளம் வந்ததுனால அந்த என்ன பண்ணுறாங்க? அந்த வளைந்த அந்த கோலையுடைய ஆயர்கள் வந்து எருமை, பசு, மாடு, அந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுறாங்க? மேடான நிலங்களை கொண்டு மேய விட்டாங்க. ஆனால் வந்து அவங்க ஏற்கனவே அந்த தங்கியிருந்த அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகிறனால என்ன அந்த வருத்தம் அடைகிறாங்க. தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தம் அடைந்தனர். அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை தான் கலங்கி கோடல்னு சொல்கிறாங்க. புலம்போடு கலங்கி கோடல் நீடு இதழ் கன்னி நீர் அலை கலாவ மேய்க்கோள் பெரும்பணி நலிய பலருடன். அதாவது அவங்க தலையில் கன்னி அப்படின்னா என்னதுன்னா தலையில் சூடக்கூடிய மாலை. தலையில் என்ன பண்ணுவாங்க? மாலை சூடுவாங்க. அந்த தலையில் சூடியிருந்த அந்த மாலை வந்து அந்த இதழ்கள் என்ன மாலைன்னு காந்தல் மலர் மாலை. அவங்க என்ன மாலையை அணிந்திருந்தாங்க? காந்தல் மலர் மாலையை அணிந்திருந்தாங்க. அந்த காந்தல் மலர் மாலை வந்து என்னது? கசங்கியது. காந்தல் மலர் மாலை கசங்கியது. அந்த பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு, அதாவது கைக்கொள் கொல்லியர் கவுள்புடையூ
நடுங்க அப்படின்னு என்னதுன்னா அந்த பலருடன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப குளிருது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப நல்ல வெள்ளை வந்து அந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்கும், ரொம்ப குளிருது. அந்த குளிர்றப்ப என்ன பண்ணுறாங்க, அந்த பலருடன் சேர்ந்து அந்த கொல்லி நெருப்பு என்ன பண்ணுறாங்க, மூட்டுறாங்க. நெருப்பு மூட்டி கைகளுக்கு என்ன பண்ணுறாங்க, சூடேற்றுறாங்க. அந்த படத்தில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த புத்தகத்தில் இங்கே இருக்குது பாருங்கள். எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, மேடான நிலத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே இங்கிட்டு பாருங்கள் விலங்குகள்லாம் இங்கே மேய விட்டுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து குளிர் நிறைய குளிர் அதிகமாக இருக்குது. அந்த குளிர் அதிகமாக இருக்கிறனால குளிர் அதிகமாக இருக்கிறனால என்ன பண்ணுறாங்க, நெருப்பு மூட்டுறாங்க. சரியா, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கவுள்னா என்னது, கன்னம். கவுள் புடையும் நடுங்க. கவுளில் கன்னம்லாம் என்ன பண்ணுது, நடுங்குது. அவங்க பற்கள்லாம் நடுங்குது, கன்னங்கள்லாம் நடுங்கிறப்ப அந்த சூடேற்றிய போதிலும் அதையும் மீறி என்னது, அவங்க கன்னம்லாம் நடுங்குது. அடுத்து மாமேயல் மரப்ப மந்தி, இது மனப்பாட பாடல் வரிமா. மாமேயல் மரப்ப மந்தி கூற பறவை படிவன வீல கறவை கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்பண்ண கூதிர்ப்பானால். இது வந்து நம்மளுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்களை பொறுத்துகளில் நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்து விடை பார்க்கலாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. மா அப்படின்னா என்னது, விலங்கு. மாமேயல்ல மா அப்படிங்கிறது விலங்குகளை குறிக்கக்கூடியது. அங்கே இருக்குது விலங்குகள் இருக்குதா இல்லையா, அந்த விலங்குகள் என்ன பண்ணுது, மறக்குது. மேயல் மரப்ப மந்தி, அங்கே இருக்கக்கூடிய குளிர் மிகுதல் விலங்குகள் மேய்ச்சலை வந்து மறந்துடுது. மந்தி கூற, மந்தினா என்னது, குரங்குகளை என்ன பண்ணுது, நடுங்குது. அந்த குளிரில் என்ன பண்ணுது, நடுங்குது. பறவை வந்து என்ன பண்ணுது, அங்கே மரங்களில் தங்கி இருந்த பறவைகள் வந்து இப்போ படிவன என்ன, வீழ்வன, அதாவது படிவன கீழே விழுகுது. பறவை படிவன வீழக்கரை, அந்த பறவை படிவன வீழ, அங்கே மரங்களில் தங்கி இருந்த அந்த பறவைகள் வந்து நிலத்தில் வீழ்ந்துருது. கறவை கன்றுகோல் ஒளிய, அந்த கறவை அப்படின்னா பசுக்களை சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சலுக்கு வந்து அந்த பசுக்கள்லாம் என்ன பண்ணுது, அந்த பசுக்கள்லாம் பாலுன்னு வந்து அந்த கன்றுகளை வந்து என்ன பண்ணுது, தவிர்க்குது. கன்றுகோல் அங்கே அந்த கன்றுலாம் என்ன பண்ணுது, பால் இருந்ததுக்காக பசுக்களை தேடி வருது. அந்த குளிரில் என்ன பண்ணுது, அந்த குளிர் அதிகமாக இருக்கிறதுனால தவிர்க்குது. சரியா, தவிர்த்தன. அதான் சொல்கிறாங்க, கன்றுகோல் ஒளிய கடிய வீசி குன்று குளிர்ப்பன கூதிர்ப்பானால். அங்கே குளிர் அதிகம், அந்த மழையே அந்த குளிரை செய்கிறது போல் இருந்தது. அந்த குளிர்காலம், அந்த நள்ளிரவு வந்து அந்த மாதிரி மழை பெஞ்சு வெள்ளம் வர்றனால அந்த அளவுக்கு குளிர் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அதான் நம்மளுக்கு நுழையும் முன்பகுதியிலே சொல்லியிருப்பாங்க. அந்த முல்லைநில மக்களில் வாழக்கூடியவர்களாம் ஆயர்கள்னு சொல்லுவாங்க. சரியா, அந்த ஆயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே வாழக்கூடிய மக்கள், அந்த பறவைகள் விலங்குகளில் தான் அந்த வாழ்வில் அந்த மழையும் குளிர் ஏற்படுத்தக்கூடிய மாற்றத்தை இதில் பதிவு பண்ணியிருக்காங்களா இல்லையா. யார் பதிவு பண்ணியிருக்கிறது, நக்கீரர். சரியா, இப்போ இந்த பாடலோட பொருள் புரிஞ்சிச்சா உங்களுக்கு. பாடலோட பொருள் நம்மளுக்கு இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பாடலின் பொருள் பாருங்கள். அதாவது தான் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மலையை பொழிந்தது. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த வளைந்த கோலையுடைய ஆயர் அப்படிங்கிறது வளைந்த கோலையுடையவர்கள் தான் ஆயர்னு சொல்லுவோம். இனநிறை அப்படிங்கிறது அந்த எருமை பசு ஆடு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் வந்து என்ன பண்ணாங்க, மேய விட்டனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் என்ன பண்ணாங்க, வருத்தம் அடைந்தனர். அவர்கள் தலையில் சூடியிருந்த அந்த நீண்ட இதழ்களுடைய காந்தல் மலர் மாலை கசங்கியது. என்ன மலர் மாலை சூடியிருந்தாங்கன்னு கூட கேள்விகள் வரலாம். காந்தல் மலர் மாலை. அந்த பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் அவர்கள் பற்கள் எனது நடுங்கின. அந்த குளிர் மிகுதியால், குளிர் அதிகமானால அந்த விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன, குரங்குகள் நடுங்கின. அடுத்து மரங்களில் அந்த தங்கியிருந்த பறவைகள் வந்து நிலத்தில் வீழ்ந்தன, பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை என்ன பண்ணுது, தவிர்த்தன. இந்த மாதிரி மலையையே குளிரச் செய்வது போன்று இருந்தது அந்த குளிர்கால நள்ளிரவு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம், இந்த பாடல் வந்து எந்த வகையில் சேர்ந்தது, எந்த பாவகை. நேரிசை ஆசிரியப்பா, இது கேள்வி வரலாம். அடுத்து சொல்லும் பொருளும். புதுப்பெயர்லாம் என்னன்னு சொல்லுவோம், புது மலை. ஆறுகளினா வெள்ளம். கொடுங்கோல்னா வளைந்த கோல். புலம்புனா தனிமை. கண்ணின தலையில் சூடும் மாலை. கவுள்னா கண்ணம் மான விலங்கு. இதை தெரிஞ்சுக்குங்க. அடுத்து பாருங்க, திணை வகை. இது என்ன திணையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா வாகை திணையில் அமைஞ்சிருக்குது. அதாவது வாகை திணையில் அதாவது வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக எந்த பூவை சூடி
வெற்றியை கொண்டாடுவர் அப்படின்னா வாகை பூவை சூடி. சரியா, அதுதான் வாகை திணை. இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன துறை அப்படின்னா கூதிர் பாசறை. கூதிர் பாசறை இது நம்மளை குருவினால் கூட கேட்கலாம். அதாவது கூதிர் பாசறை அப்படிங்கிறது போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு, அதுதான் கூதிர் பாசறை. கூதிர் பாசறை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கும் படை வீடு தான் கூதிர் பாசறை. அந்த தங்கக்கூடிய அந்த வீடு, இந்த குளிர்காலத்தில் தங்குவாங்களோ அதுதான். பாடலின் பொருள் பார்த்தாச்சு. அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இலக்கண குறிப்பு. அதாவது இலக்கண குறிப்பில் வலை ஈல முடிஞ்சாமல் என்ன சொல்லுவோம், சொல்லிசை அளபடை. சரியா, பொய்யா ஆள முடிஞ்சிருக்கா, எதிர்மறையாக வந்திருக்கு. அப்போ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். புதுப்பெயல் கொடுங்கோல்லாம் பண்பு தொகையில் வரக்கூடியது. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம்ல கலங்கின்னு இருக்குது. எப்படி பிரிக்கலாம், கலங்கு கூட்டல் ஈ. கலங்கு அப்படிங்கிறது என்னது, பகுதியை குறிக்கக்கூடியது. ஈன வினையச்ச விகுதி. அடுத்து புணர்ச்சி விதி பாருங்கள். இன நிறை எப்படி பிரிக்கலாம், இனம் கூட்டல் நிறை. இது எந்த விதியில் வந்திருக்கு அப்படின்னா மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பமும் இனநிறை. இது ரொம்ப முக்கியமானது, குருவினா நம்மளுக்கு கேட்பாங்க. அடுத்து புதுப்பெயல்னா புதுமை கூட்டல் பெயல். விதி ஈறுபோதல் விதிப்படி புது கூட்டல் பெயல் அப்படிங்கிறது புணர்ந்திருக்கு. விதி இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதவ மிகும்ல புது பெயலானது. இந்த மாதிரி புணர்ந்திருக்கு. சரியா, என்னென்ன விதின்னு பார்த்துக்குங்க. நூல்வெளி பார்க்கலாம். நூல்வெளியில் பார்த்தோம் அப்படின்னா யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு நக்கீரர் நெடுநல் வாடையை இயற்றினார் அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்காரு. நக்கீரருடைய தந்தை பெயர் என்னன்னா மதுரை கணக்காயனார். நக்கீரர் இயற்றிய நூல் நெடுநல் வாடை. நெடுநல் வாடை எந்த நூல்களில் ஒன்றுனா 10 பாட்டு நூல்களில் ஒன்று. இப்போ எத்தனை அடிகளை கொண்டதுன்னு 188 அடிகளை கொண்டது. ஆசிரியப்பாவால் இது இயற்றப்பட்டது. இயற்றியது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. அடுத்து இந்த பாடலின் பெயர் இரு வகையில் பொருள் சிறந்து விளங்குகிறது. அதாவது தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் நெடுவாடையாகவும் போர் பாசறையிலிருந்து தலைவனுக்கு வெற்றி பெற காரணமான நல்வாடையாகவும் இருப்பதால் இது நெடுநல்வாடை அப்படிங்கிறது பெயர் பெற்றிருக்கு. இந்த பாடல் நெடுநல்வாடை அப்படிங்கிறது ஏன் பெயர் பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா இதை எழுதிக்கலாம். சரியா, இப்போ இந்த பாடல் உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிச்சா? இப்போ கேள்விக்கு போகலாமா? இங்கே பாருங்கள், இது கேள்வி நமையலப்பம் பகுதியில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், பல பொறுத்துகவை நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம படித்தோம் பொறுத்துக. என்ன படித்தோம், பொறுத்துகளை என்ன பார்த்தோம், குரங்குகள் என்ன பண்ணன, குளிரால் நடுங்குச்சு. அப்போ குளிரால் நடுங்கின. விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. பறவைகள் என்ன பண்ணுச்சு, அந்த மரங்கள்லேருந்து வீழ்ந்துச்சு. பசுக்கள் கன்றுகளை தவிர்த்தன. அப்போ விடை என்ன வரும், விடை தான். சரியா, அடுத்து என்ன கேட்டிருக்காங்க இந்த பாடப்பகுதியிலேருந்து, பொய்யா வானம் புதுப்பெயல் பொழிந்தன. இது இலக்கண குறிப்பு நம்ம பார்த்தோம். பொய்யா வானம், இந்த அடிக்கோடிட்ட சொல்லி இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இதில் பொய்யா வானம், பொய்யா அப்படின்னா என்னது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இப்போ தான் பார்த்தோம். குருவினால் என்ன கேட்டிருந்தாங்க, இனநிறை பிரித்து புணர்ச்சி விதி தருகை. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இனநிறையை எப்படி பிரிக்கலாம், இனம் கூட்டல் நிறை அப்படின்னு பார்த்தோம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் விடையாக எழுதிக்கலாம். விதி மவ்வீறு ஒற்றழிந்து உயிரீறு ஒப்பவும் இனநிறை. சரியா, குருவினால் இதை கேட்டிருந்தாங்க. சிறுவினால் பார்த்தோம் அப்படின்னா வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர். அடுத்து நெடுநாள் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வருணை தொகுத்து எழுதுகன்றிருக்கு. அதாவது குருவினால் நம்மளுக்கு இனநிறை புத்தகத்திலே இருந்துச்சு. இந்த மாதிரி எழுதிக்கலாம், இன கூட்டல் நிறை இனநிறை என புணர்ந்தது அப்படிங்கிறது இறுதியில் எழுதிக்கலாம். சிறுவினா ரொம்ப முக்கியமான சிறுவினா. இது வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்னா புத்தகத்திலே இருக்குது. இருந்தாலும் இந்த மாதிரி பாயிண்டாக போட்டு எழுதிக்கிங்க. கோவலர்கள் தங்கியிருந்த மலையை வலப்பக்கமாக சூழ்ந்து எழுந்த மேகமானது உலகம் குளிருமாறு புதிய மொழியை பொழிந்தது. தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த விளைந்த கோலையுடைய ஆயர் எருமை பசு ஆகிய நிறைகளை மேடான நிலங்களில் மேயவிட்டனர். தாம் பழகிய நிலத்தை விட்டு பெயரும் நிலையால் வருத்தமடைந்தனர். குளிரின் மிகுதியால் ஆயர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களுடைய அந்த காந்தல் மலர் மாலை என்னது கசங்கியது. பலருடன் சேர்ந்து கொல்லி நெருப்பினால் கைகளுக்கு சூடேற்றிய போதிலும் ஆயர்களது பற்கள் என்னது நடுங்கின. மலையே குளிரச் செய்வது போன்றிருந்து அந்த குளிர்கால நள்ளிரவு. அந்த புத்தகத்திலேயே பாடல் பொருள் கொடுத்துருந்தாங்க, அதை அப்படியே எழுதிக்கலாம். இவ்வாறு வாடை காலத்தில் கோவலர்கள் பாதுகாப்பை தேடினர்னு எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை தொகுத்து எழுதுகன்னு இருக்குல்ல. இதில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பு சட்டகம் எழுதிக்கலாம். முன்னுரை, மழைக்கால வர்ணனை, முடிவுரை. முன்னுரை இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அதாவது
ஐப்பசி அடைமலை, கார்த்திகை கனமழை என்பது சொலவடை. இது வந்து நுழையும் முன் பகுதியில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்கல்ல, நுழையும் முன் பகுதியில் அதை அப்படியே எழுதிக்கலாம். அதாவது ஓராண்டை 6 பருவமாக வகைப்படுத்தி பழந்தமிழர் ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கூதிர் பருவம் என்று அழைத்தனர். முல்லை நில மக்கள் பறவைகள் மற்றும் விலங்குகள் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்தும் மாற்றத்தை பற்றி நெடுநல்வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை காண்போம். அந்த நுழையும் முன் பகுதியில் இருக்கிறத எழுதிக்கலாம். அடுத்து மழைக்கால வர்ணனை அப்படிங்கிறது பாடலோட பொருள் இருந்துச்சுல்ல, அதை அப்படியே எழுதிக்கலாம். இல்லை இந்த மாதிரி எழுதிக்கிங்க, பார்த்துக்குங்க. இது பாடல் வரிகளை போட்டு இந்த மாதிரி எழுதினா மார்க் நிறைய கிடைக்கும். ஒவ்வொருலேயும் பாடல் வரிகள், அது எந்தெந்த வரிகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து முடிவுரை. முடிவுரையில் இவ்வாறு நக்கீரர் நெடுநல்வாடையில் முல்லை நில மக்களின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்திய தாக்கத்தை வர்ணனையாக சொல்லில் வடித்துள்ளார். வர்ணனை அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி பாடல் வரிகளை எழுதினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மழைக்கால வர்ணனை. சரி, இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்து நம்மளுக்கு கூடுதல் வினாக்களில் ஒரு மதிப்பெண் வினாக்கள் என்னென்ன கேட்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வளையி அப்படின்னா என்ன அளபடையில் வரக்கூடியது அப்படின்னு கேள்விகள் வரலாம். வளையி அப்படிங்கிறது சொல்லிசை அளபடை. நெடுநல்வாடை எத்தனை அடிகளை கொண்டது? 188 அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூல்களில் ஒன்று என்ன வரும்? 10 பாட்டு நூல்களில் ஒன்று வந்து நெடுநல்வாடை. பழந்தமிழர் ஓராண்டை எத்தனை பருவமாக வகைப்படுத்தினர்? 6 பருவமாக வகைப்படுத்தினர். கூதிர் பருவம் என்பது ஐப்பசி கார்த்திகை. நெடுநல்வாடைக்குரிய பாவகை வந்து நேரிசை ஆசிரியப்பா. நெடுநல்வாடை பாட்டுடைய தலைவன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். மாமேயல் என்ற வரியில் மா என்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா விலங்கு. அரசனும் வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக எந்த பூவை சூடுவர் அப்படின்னா வாகைப்பூவை சூடுவர். புதுப்பெயல் கொடுங்கோல் இலக்கண குறிப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை. மதுரை கணக்காயனார் மகன் வந்து யாருன்னா நக்கீரர். நெடுநல்வாடை ஆசிரியர் யாருன்னா நெடுநல்வாடை ஆசிரியர் வந்து நக்கீரர். ஆயர்கள் தலையில் சூடியிருந்த நீண்ட இதழ்களுடைய காந்தல் மலர் மாலை கசங்கியது. ஆறுகளி என்பதன் பொருள் வந்து வெள்ளம். அடுத்து குருவினால இப்படி கேட்கலாம். பறவைகளும் விலங்குகளும் எவ்வாறு நடுங்கியதாக நெடுநல்வாடை கூறுகிறது? இப்போ 2026 கூட இந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இதற்கான விடை கேள்விகள் மாற்றி எப்படி வேணாலும் கேட்கலாம். குளிர் மிகுதியால் விலங்குகள் மேய்ச்சலை மறந்தன. குரங்குகள் நடுங்கின. மரங்களில் தங்கியிருந்த பறவைகள் நிலத்தில் வீழ்ந்தன. பசுக்கள் பாலுண்ண வந்த கன்றுகளை தவிர்த்தன. இவ்வாறு குளிர்காலத்தில் பறவைகளும் விலங்குகளும் நடுங்கியதாக நெடுநல்வாடை கூறுகிறது எழுதலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாகைத்திணை என்றால் என்ன நம்மளுக்கு கேள்விகள் கேட்கலாம். வாகைத்திணை வெற்றி பெற்ற அரசனும் அவனது வீரர்களும் வெற்றியின் அடையாளமாக வாகைப்பூவை சூடி வெற்றியை கொண்டாடுவது தான் வாகைத்திணை. கூதிர் பாசறை என்பது யாதுன்னு கேள்விகள் வரலாம். கூதிர் பாசறை என்பது போர் மேற் சென்ற அரசன் குளிர்காலத்தில் தங்கக்கூடிய படைவீடு தான். நெடுநல்வாடை பெயர் காரணம் யாது? எப்படி பெயர் வந்துச்சு அப்படின்னா தலைவனை பிரிந்த தலைவிக்கு துன்ப மிகுதியால் வாடைக்காற்று நெடுவாடை. இது நீண்ட வாடையாகவும் போர் பாசறையில் இருக்கும் தலைவனுக்கு போரில் வெற்றி பெற காரணமாக நல்வாடையாகவும் இருப்பதால் இது நெடுநல்வாடை என பெயர் பெற்றதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து தாழ்வான பகுதிகளில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்த ஆயர்கள் மேடான நிலங்களில் மேயவிட்ட நிறைகள். என்னென்ன நிறைகள்னால் எருமை, பசு, ஆடு. அடுத்து மெய்க்கோள் பெரும்பணி நலிய பலருடன் கைக்கோள் கொல்லியர் கவுள்புடைய இந்த நடுங்க இந்த மாதிரி பாடல் வரிகள் கொடுத்துக்கூட அது இடம்பெற்ற நூல் என்ன, ஆசிரியர் என்னன்னு கேட்கலாம். கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்பாடலில் இடம்பெற்ற நூல் நெடுநல்வாடை, ஆசிரியர் வந்து நக்கீரர். அடுத்து சிறுவினால கூதிர் பாசறை என்னும் துறையை சான்றுடன் விளக்குகள் நம்மளுக்கு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இது ரொம்ப முக்கியமானது தான். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. வரும் மார்ச் 2025 இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ரிவிஷன் எக்ஸாம், குவார்டர்லி எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இதெல்லாம் படிச்சுக்கோங்க. இதெல்லாம் கூடுதல் வினாக்கள் தான். துறை விளக்கம் பார்த்துக்குங்க. சான்று இந்த மாதிரி எழுதிக்கலாம். துறை பொருத்தம் வந்து எழுதணும் இந்த மாதிரி. சரியா? அடுத்த கேள்வி வாகை திணை சான்றுடன் விளக்குக. இதுவும் நம்மளுக்கு கேட்கலாம். திணை விளக்கம் எழுதணும். திணை விளக்கம் எழுதிட்டு சான்று எழுதிக்கலாம். இந்த மாதிரி சான்று எழுதிட்டு அடுத்து திணை பொருத்தம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து முல்லை நில மக்கள் வந்து பறவைகள், விலங்குகள் இவற்றின் வாழ்வில் மழையும் குளிரும் ஏற்படுத்திய இந்த மாற்றங்கள் குறித்து நெடுநல்வாடை கூறுவது யாதுன்னு கேட்டாங்கன்னா ஏற்கனவே இந்த பாடல் பொருள் தான். அந்த பாடல் பொருளை வந்து அப்படியே எழுதிக்கலாம். சரியா? நம்ம ஏற்கனவே அனைத்து இயல்களுக்கும் விடை வந்து போட்டிருக்க வினாக்களுக்கான விடைகள் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.